வணக்கம் நண்பர்களே, நான் மேகவல்லி. மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் ஒரு கார்டன் அப்டேட் வீடியோ தான். நான் புதினா செடியெல்லாம் நட்டு வச்சேங்க. அதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. அப்புறம் மிளகா காய வைப்போம்ல, மிளகா வத்தல், அந்த விதை வீந்து செடி தானாக முளைச்சிதுங்க. அதை கொண்டு வந்து இங்கே நட்டு விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் தனியாக மாடியில் காய வைக்கும்போது இந்த மழை தண்ணி வரும் இல்லைங்களா, அந்த பழுப்பில் வந்து இங்கே நிறையா கொத்தமல்லி செடி வந்திருக்குங்க. நான் இப்போ காலையில் தான் பார்த்தேன். அப்புறம் வந்து அவரைக்காய் நட்டு வச்சேன். இது சீசனானு எனக்கு தெரியாது, நட்டு வச்சுருக்கேன். அவரைக்காய் செடி நட்டு வச்சுருக்கேன். ஒரு அன்னாச்சி பழம் இதையும் நட்டு வச்சுருக்கேன். பீட்ரூட்டோட இலைகளை நட்டு வச்சுருக்கேன். எது என்ன பலன் தரப்போகுதுன்னு தெரியல. நான் பிகினர் தான், ட்ரையலில் தான் பார்க்குறேன். ட்ரையல் மெத்தடில் ட்ரை பண்ணுறேன். இங்கே தர்பூசணி விதை போட்டு வச்சுருக்கேன். பின்பாசல் இருந்த வாழை செடியை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம். அந்த பக்கம் பெட்ரூமுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு. நம்ம ஃபேவரட் செம்பருத்தி செடியும் கட் பண்ணி விட்டுட்டோம். இந்த இடம்லாம் கொஞ்சம் காலி பண்ணி வச்சுருக்கேன். ஏதாச்சும் செடி நடலான்னு, கத்திரிக்காய், வெண்டைக்காய் அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணலான்னு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த புல்லெல்லாம் எடுத்து இந்த தொட்டி ஒன்று இப்போ ரீசெண்டாக வாங்கியிருக்கேங்க. என்ன செடி நடலான்னு யோசனை பண்ணிகிட்ருக்கேன். ஏதாச்சும் ரெடி பண்ணி நட்டு விடணும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சேனக்கிழங்கு நட்டு விட்டேங்க. அது இப்போ தான் அது வளர ஆரம்பிச்சிருக்கு. இது எடுத்து பக்கத்தில் நடலாமா, இதுலேயே வளரட்டோமான்னு எனக்கு தெரியல, யோசனையாக இருக்கேன். வத்தலை கொடி ஓரளவுக்கு ரீசனபிளாக வளர்ந்துட்டுருக்காரு. இந்த பவளமல்லி செடியெல்லாம் வந்து கட் பண்ணிட்டோம். மழைக்கு ஓவர் தண்ணியால் வீணாக போச்சு, அதனால் கட் பண்ணிட்டோம். அந்த பக்கம் இருந்த செம்பருத்தி செடி, ஆரஞ்சு பூக்கள் செடியெல்லாம் இந்த பக்கம் நட்டு விட்டேன். அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வந்துட்டுருக்கு. அப்புறம் வந்து நான் வாங்கி வச்ச ஒயிட் ரோஸ் முதல் பூ பூத்துருக்குங்க இன்றைக்கி. இதுதான் இன்னையோட ஸ்பெஷல். இது மருதாணி செடி அசுஷாக நான் காட்டின்னு இருக்கிறது தான். இது ரோடோர ஒரு பிங்க் கலர் பூ பூக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த செடி. அதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்துட்டுருக்காரு. இந்த முல்லை செடியை டாமினேட் பண்ணி சங்குப்பூ செடி வந்துட்டார். இப்போ முல்லை சீசன், பூ சீசன் இல்லை இல்லைங்களா, அதில் அவரை டாமினேட் பண்ணிட்டு இந்த ப்ளூ சங்குப்பூ வந்து அந்த கொடி மேலே இந்த கொடி ஏறி டாமினேட் பண்ணி வச்சுருக்காரு. அந்த பக்கத்தை எடுத்து வச்ச செம்பருத்தி செடி இங்கே நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மழைக்கு வந்து செடியெல்லாம் சாஞ்சு போச்சுங்க. அதெல்லாம் கொஞ்சம் கட்டை கொட்டு முட்டு கொடுத்து வச்சுருக்கோம், சப்போர்ட் கொடுத்து வச்சுருக்கோம் கரெக்டாக. மற்றபடி இது பன்னீர் ரோஸ் ஓரளவுக்கு டெய்லி பூத்துட்ருக்காரு இப்போ சீசன்றதுனால. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் பார்க்க அம்மா அப்பா ஐஸ்வர்யம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க. அது மூலமாக நான் என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும், எனக்கு உதவியாக இருக்கும். நன்றி நண்பர்களே. வாழ்க வளமுடன், நலமுடன்.